ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பூஜை பொருளுக்கெல்லாம் எப்படி மஞ்சள் குங்குமம் வைக்கலாம், அதில் என்னென்ன வாசனை பொருட்கள் சேர்த்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ எடுத்தது நான் போன வாரம் தான், இப்போ தான் என்னால் போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுவேன். அப்பப்போ அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது மஞ்சள், சந்தனம் எல்லாமே ஒன்றா எடுத்துகிட்டு அது கூட பச்சை கற்பூரம், ஜவ்வாது, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு இது மூணுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டு இது கூட நம்ம சேர்த்துக்கோங்க. அதில் பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பூஜை பொருளுக்கும், அதுக்கப்புறம் ஃபோட்டோ, சிலைக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாங்க. நம்ம வீட்டு வாசக்கால்லேருந்து எல்லாத்துக்குமே வைக்கலாம். ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். வாசனை உள்ள எல்லா பொருளுமே லக்ஷ்மி அம்மன் குடியிருப்பாங்க. கண்டிப்பாக இது எல்லாமே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நம்ம கார்த்திகை தீபத்துக்கு மண்ணில் தானே அகல் விளக்கு ஏற்றுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அதிலே நம்ம அகலை சுற்றி அந்த மஞ்சளை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சிங்கனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வாசலில் விளக்கு ஏற்றும் போது, மாக்கோலம் போடும்போதும் சரி, நம்ம வீட்டு வாசலில் கார்த்திகை தீபத்துக்கு கோலம் போடுவோம் இல்லைங்களா, அப்போ இந்த மாதிரி குத்து விளக்கு கோலம் போடுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. குத்து விளக்கு 2 பக்கம் அழகாக குத்து விளக்கு போட்டுட்டு நடுவில் தாமரை போட்டுட்டு அதில் செம்மண்ணை போட்டு பாருங்களேன், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக லக்ஷ்மி கடாட்சி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக உருளி டெக்கரேஷன் பண்ணிடலாம். நிறைய பெருசாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நான் குட்டியாக அந்த பெரிய அகல் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நான் எடுத்திருக்கேன். அதில் தண்ணி நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இதுலேயுமே நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பொடியை சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வெட்டி வேறு எல்லாமே சேர்ப்பாங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு விளக்கு வச்சுட்டு சுற்றி பூ வச்சுருங்களேன், பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட என்ன பூ இருக்கோ அதை வச்சுருங்க. அப்படியே விளக்கு ஏற்றிட்டு நம்ம போட்டு இருக்கிற கோலத்துக்கு நடுவில் தூக்கி வைங்க. ரொம்ப அழகாக இருக்கும். கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி சிம்பிளாகவும் பண்ணுங்கள். ரொம்ப நீட்டாக இருந்தாலும் அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு எப்படி விளக்கு ஏற்றணுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வீட்டு வாசப்படி முன்னாடி 2 விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தாங்க வீட்டுக்குள்ளே விளக்கு ஏற்றணும். நானும் அப்படி தான் விளக்கேற்றிருந்தேன். விளக்கேற்றும் போது ஃபஸ்ட்டு வெளியே ஏற்றிட்டு உள்ளே காமாட்சம்மன் மட்டும் விளக்கு இருக்கக்கூடாது. அது கூட துணை விளக்கும் சேர்த்து எரியணும். அப்போ தான் வீட்டுக்கு நல்லது. தனியாலாம் இருக்கக்கூடாது. நான் இன்றைக்கி வியாழக்கிழமைன்றதுனால குபேர பூஜையும் பண்ணியிருந்தேன். குபேர விளக்கு இருக்குது. ஸோ சிம்பிளாக தான் பண்ணுவேன். குபேர விளக்கு ஏற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இது நைட்டே நானும் சுபாவும் சேர்ந்து தாங்க டிஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இது மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் ஃபஸ்ட்டு நான் குளிச்சுட்டு நான் ரீஃபில் பண்ணது இந்த உப்பு தாங்க. நம்ம வெள்ளி இல்லைனா செவ்வாய் உப்பு, அரிசி இல்லைனா மஞ்சள், இது 3த்தில் எந்தெந்த மங்கள பொருள் இருக்கோ எல்லாமே நம்ம ரீஃபில் பண்ணலாம். ஆனால் வெள்ளி செவ்வாய்க்கிழமை மட்டும் நம்ம வீட்டில் இருக்கிற எந்த பொருளையுமே காலி பண்ணி டப்பாவை மட்டும் காலியாக வைக்கக்கூடாது. கொஞ்சமாக இருந்தாலும் அப்படியே விட்டுடலாம். மறுநாள் கூட நம்ம கழுவி வைக்கலாம். அப்படியே நம்ம கழுவினாலும் உடனே ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணுங்க. அது இந்த உப்பு மட்டும் அன்றைக்கி கழுவாமல் அந்த டப்பா அப்படியே வைங்க. அப்போ தான் ரொம்ப நல்லது. நான் எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன்னா, மதியானத்துக்கு பருப்பு சாதமும் கேசரியும் பண்ணியிருந்தேன். சுபாக்கு சாதம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கேசரி செஞ்சு நான் சாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுருந்தேன். சாமிக்கு ஏதாச்சும் ஒரு பண்ணலாம். அந்த சங்குப்பூ சாறு எடுத்து தான் நான் கேசரி பண்ணியிருந்தேன். இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டில் குலதெய்வம் ஃபோட்டோலாம் இருக்காது. ஒரு சிலர் வீட்டில் இருக்காது. அப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம வீட்டில் சொம்பு இருக்கும், இல்லைனா பித்தளை சொம்பு இருக்கும். ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா மண்ணில் கூட இருக்கவங்க குட்டியாக சொம்பு, அதை கூட எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பவுட்ரு மிக்ஸிங்க, அதை போட்டுக்கோங்க. அது கூட குங்குமம் போட்டுட்டு அதுக்கப்புறமா பன்னீரை சேர்த்துட்டு நம்ம ஏலக்காய், கிராம்பு போடணும். அந்த சொம்பில் போட்டுட்டு ஒரு பூ போட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு குலதெய்வமே இருக்கிற மாதிரி தாங்க ஒரு ஐதீகம். கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அந்த குலதெய்வ சொம்பில் தண்ணி ஊற்றிட்டு தான் மற்ற விளக்கும் ஏற்றணும். அதுதான் ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு குலதெய்வம் தான் நம்ம சாமி கும்பிடணும். நான் எப்போவுமே அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா கேசரி நெய்வேத்தியமாக படைச்சிட்டு கற்பூரமும் வெளியிருந்து ஏற்றிட்டு தாங்க உள்ளே ஏற்றணும். நானுமே வெளியேருந்து ஏற்றிட்டு உள்ளே ஏற்றிட்டேன். இந்த மாதிரி தான் நான் பூஜை பண்ணியிருந்தேன். நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணிட்டேன். எனக்கு தெரியாத
விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதையும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்மளோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கனாலும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுபஸ்ரீ ஜமுனா சேனலை. இதோட டின்னர் சமைக்க வேண்டியதான்.